ஓரவஞ்சனைக்கும் வஞ்சகத்துக்கும் ஒரு முகம் இருந்தால் அதுதான் ஒன்றிய பாஜக அரசு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்களா? நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். முறையா பதில் சொல்ல இதுவரையில் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரவில்லை. அதுக்கு பதில் சொல்ல முடியல. அது இதுதான், இது இதுதான், இது அதுதான், அது இதுதான் ஒதுக்கப்படுகிற நிதிகளை சொல்லிய ஏமாத்திட்டு இருக்காங்க. பாஜக தலைமையில் இருந்தும் இதுக்கு பதில் வரல. பாஜகவின் கிளை செயலாளராக இருக்கிற பழனிசாமி, பாஜக கிளை கழகம் ஆயிடுச்சது. இப்போ பாஜகவின் கிளை கழக செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவங்கிட்ட இருந்தாலும் பதில் வந்துச்சா? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேசுறதுக்கு துணிவில்லாம, முதுகெலும்பு இல்லாம கொத்தடிமை சேவகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி எனக்கு சவால் விட்டு இருக்கிறாரு. எந்த பழனிசாமி? இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதுன்னு என்பதற்கு அடையாளமா சோசியல் மீடியாவில் வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதற்கு சொந்தக்காரரான பழனிசாமி. பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்றவுடைய காலை வாரி விட்டுட்டு நீ எனக்கு பதவி கொடுத்தியான மரியாதை இல்லாம உரிமையில கேட்டீங்களா? இல்லைன்னு மறுக்க முடியுமா? சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையாவது இருக்கா? உங்க கட்சியினுடைய உண்மையான பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கொடநாடு பங்களாவில் நடந்த கொள்ள, அதை தொடர்ந்து நடந்த மர்ம மரணங்கள், இதையெல்லாம் மறக்கடிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொல்லாத ஆட்சிதான் பழனிசாமியுடைய ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சியே பாலியல் வன்கொடுமைகளை சாட்சியா ஆறாத வடுவா இருக்க. ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம்னு அமைதியா ஊர்வலம் போன அப்பாவி பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்த சொல்லிட்டு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நாடகம் போட்டது மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்களா? சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அப்பாவும் மகன் அடிச்சு கொல்லப்பட்டப்போ அவங்க உடல்நலம் இல்லாம இருந்ததாக கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம சொன்னீங்களா? உங்களுடைய அந்த கல் மனசை மக்கள் மறந்துட்டாங்க நினைச்சீங்களா? ஊழலின் ஊற்றுக்கண்ணான அதிமுகவோட பாரம்பரியத்தை காப்பாற்ற உறவினர்களுக்கு டெண்டர்களை அள்ளி கொடுத்துட்டு வழக்கு வந்த உடனே என்ன சொன்னாரு? தமிழ்நாடு முழுக்க சொந்தக்காரர்கள் இருக்காங்கன்னு சப்பை கட்டு நீங்க மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்களா? உங்க மேல ஊழல் வழக்கு இருக்கேன்னு கேட்டப்போ யார் மேலதான் ஊழல் வழக்கு இல்லைன்னு அசரடிக்கிற பதில சொன்ன உங்க டேலண்ட் என்னன்னு சொல்றது? உழவர்களுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை மனசாட்சி இல்லாம ஆதரிச்சு போராட விவசாயிகள் மேலேயே அவதூறு பரப்புனீங்களா? பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் பழனிசாமின்னு சொல்லி உங்களை புறக்கணிச்ச விவசாயிகள் அதை மறந்திருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜக சட்டங்களை ஆதரிச்சதோடு அந்த மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குனீங்களே, அந்த காயம் ஆறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? குட்கா வழக்கில் அதிமுக அமைச்சர்கள் சிக்கினதுக்கு உங்கள் பதில் என்ன? வருமான வரித்துறையில சொந்தக்காரங்க சிக்கிறதுனால பாஜகவோட கூட்டணி வச்சீங்களா? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாம தவிர்த்தாலும் மக்களுக்கு பதில் தெரியும், உங்க லட்சணமும் புரியும். எனவே திமுக அரசு அவதூறுகளால் கலங்கப்படுத்த நினைக்கிற உங்களுடைய பேச்சுக்களை மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு சாதனைகளை அரசாக இருக்கிற காரணத்தினால பழனிசாமி அவர்கள் இவ்வளவு வேதனையோடு புலம்புறதுக்கு காரணம் இதுதான். 1000 ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். யூடியூப்லையும் சோசியல் மீடியாக்களையும் பாருங்க.
வட மாநில சேனல்கள்லாம் எப்படி சாதனைகளை செய்கிற இப்படி சாதனைகளை செய்யக்கூடிய அரசு இந்தியாவிலே இல்லைன்னு நம்ம திராவிட மாடல் அரசை பாராட்டி ஆக ஒரு சிறப்பான ஆட்சிக்கு அடையாளம் இதுதான் தமிழ்நாட்டில் அரசுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா காட்டிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லலாம், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நம்ம கவர்மெண்ட் மாதிரி சாதனைகள் செஞ்ச அரசே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு செஞ்ச திட்டங்களை மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை நம்ம பட்டியலிட்டு சொல்லிட முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. பாஜகவுடைய டப்பா இன்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஏற்படுத்த வேண்டியது உங்களுடைய பணி. களப்பணிதான் உங்களுடைய முழு பணி. நீங்க உழைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புது வாக்கு நமக்கு வரும். மக்களை சந்திக்கிறப்போ நம்முடைய சாதனைகளை சொன்னால் மட்டும் போதாது, ஒன்றிய பாஜக அரசுடைய துரோகங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டணும். டப்பா என்ஜின்ல ஏறி கொத்தடிமைகள் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள புறவாசல் வழியா நுழைய நினைக்கிற பாஜக எண்ணத்தை தடுத்து நிறுத்தணும். தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வர்ற பிரதமர் தமிழ்நாட்டுக்குன்னு இந்த சாதனைகள்லாம் செஞ்சிருக்கோன்னு சொல்றாரா? இருந்தா தானே சொல்ல முடியும். அண்மையில் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வெளியிட்டாங்களா? அதுல தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது சிறப்பு திட்டங்களை அறிவிச்சாங்களா? இதை தட்டி கேட்கிற துணிச்சலோ தைரியமோ பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா? அவரை பொறுத்த வரைக்கும் போடு தோப்புக்காரன்னு சொன்னா ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நான் ஸ்டாப்பா பெல்ட் அடிப்பாரு. எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு கூட்டணி தர்மத்துக்காகத்தான் தமிழ்நாடு உரிமைகளை அடகு வச்சேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லுவார். இதையெல்லாம் நல்லா உணர்ந்துதான் அவருடைய தலைமையை அவருடைய கூட்டணியினரை ஏத்துக்கல. எல்லாரும் ஒரிஜினல் ஓனரா பாஜக கிட்ட நேரடியா சரண்டர் ஆகிறாங்க. எனவே அதிமுக என்பது பாஜக டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு கிளை அமைப்பு என்பது மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தணும். தமிழ்நாடு என்ற பெயரையே மாத்திரன்னு துடிக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவங்களுடைய சதி திட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். இந்த சதியை உணராம நம்மோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தவிர வேற யாருக்கும் வாக்களிச்சாலும் இன்னைக்கு நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களை நிறுத்திடுவாங்கன்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். எனவே திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்க, அந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நம்மோட இலக்கை நீங்க எல்லோரும் உங்க நெஞ்சங்களை ஏந்தி அந்த இலக்கை அடைய ஒற்றுமையா பணியாற்றணும். நம்ம இலக்கு எவ்வளவு? 200 தொகுதிகள். நம்ம இலக்கு எவ்வளவு? 200 தொகுதிகளை வெற்றி பெறணும்னா என்ன தேவை? ஓய்வில்லாத உழைப்பு. வேட்பாளரை அறிவிக்கிற பொறுப்பை தலைமை கழகம் பார்த்துக்கும். வெற்றி பெறக்கூடியவர் தான் வேட்பாளர், திறமை உள்ளவர் தான் வேட்பாளர். அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது உங்கள் கடமை. 7வது முறையும் கழக ஆட்சி அமைத்தது என்ற வரலாற்றை எழுத வீரியத்தோடு செயல்படுங்க. மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும். அதுக்கான அத்தனை கலப்பணையும் நீங்க இடைவிடாம செய்யணும். தொடர்ந்து வெல்ல உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். உதிச்ச தலைவண்டா, சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா. 2026 சட்டமன்ற தேர்தலின் வெற்றி பயணம் இந்த
திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடி பகுதியில் நடைபெற்ற திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.